போக்குவரத்து, மனித விலங்கு மோதல், குப்பைகள், அது பிளாஸ்டிக் ஃப்ரீ ஊட்டி அப்படின்லாம் அவங்க எல்லாமே சொல்கிறாங்க ஒழிய அந்த மாதிரி இல்லை. ட்ரைப்ஸில் ஆகட்டும் அல்லது படுகா பீப்புள் அவங்க எல்லாமே வந்து செக்ஷன் 17 ஒரு ஏரியா, அந்த ஏரியாவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதிரொலிச்சுட்டே வந்திருக்குது. இப்போ வந்து விஜய் கட்சி தாவேக்கா வந்து அதை ஒரு பெரிய அளவில் அதை எடுக்கிறாங்க. எந்த கட்சி, நீங்கள் மாற்று கட்சியாக இருந்து போனீங்கனாலும் சரி, அவங்களோட உரையாடுவதிலையும் ஒரு எந்த துவேஷம் காட்டாமல் அன்பாக பழகிறதுல படுகிற மக்கள் நம்ம அறம் தமிழர்களுக்கு வணக்கம். நீலகிரி தொகுதியில் உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை பற்றி பேச அறம் தமிழ் ஆசிரியர் நம்மளோட நினைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், தமிழ்நாட்டிலேயே ஊட்டிங்கிறது தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலங்களோட சொல்லலாம். அங்கே 3 தொகுதிகள் இருக்குது. 2 வந்து திமுக கூட்டணி கட்சியோட ஜெயிச்சிருக்காங்க, 1 வந்து ஏடிஎம்கே இருக்குது. இது வந்து தொடருமா? அங்கே கள நிலவரம் எப்படி இருக்குது? 3 தொகுதிகளில் ஊட்டி அது வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கணேஷ் அவர்களும், அதே மாதிரி கூடலூரில் ஏடிஎம்கே பொன் ஜெயசீலனும், குன்னூரில் டிஎம்கே குன்னூர் ராமச்சந்திரன் அவர்களும் வென்றிருக்கிறார்கள். இந்த இடத்துல இன்றைக்கும் வந்து திமுக அதிமுகவுக்கு இடையான ஒரு கடுமையான போட்டி தான் நாங்கள் நிலவுகிறது. இப்போது திமுக பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஆராசா வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வென்றிருக்கிறார். பிஜேபியில் அந்த இடத்துல வந்து எல் முருகன் அவர்களை ஒரு செல்வாக்குமிக்க நபராக மாற்றுவதற்கு வலிந்து திணித்து பிஜேபி முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஆராசாக்கு மாற்றா எல் முருகனை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் எல் முருகனை அங்கே மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஏன்னா மீண்டும் அவருக்கு 2 சட்டமன்ற தொகுதிகள், நாடாளுமன்ற தொகுதிகள் திருப்பி அவருக்கு ஒரு 4 தேர்தல் வாய்ப்புகளை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த முறையும் அவர் அங்கே நிற்க வைக்கலாம் அப்படின்னு திட்டம் இருப்பதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். அது என்ன முடிவுன்னு நமக்கு தெரியல. இப்போ திமுக இன்றைக்கும் அங்கே வந்து கோத்தகிரி KM ராஜு ரொம்ப தீவிரமாக செயல்படுறாரு. அரசு கொறாடாவாக இருக்கிற ராமச்சந்திரன் முன்னாள் மந்திரி அவரும் தீவிரமாக செயல்படுறாரு. திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உட்கட்சி பூசல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது அங்கே முபாரக்குன்னு சொல்லி அங்கே டிஎம்கே செல்வாக்கு இருக்கிறோட ஒரு ராமச்சந்திரன் அவரோட ஒத்து போகிறதே கிடையாது. அந்த மாதிரி உள்ள கீழே இருக்கிற நிறைய பேரோட ஒரு சீனியர் லீடர் தான் நிறைய விஷயங்கள் ஒத்து போகிறதில்ல. ஆனால் ஏடிஎம்கேவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏடிஎம்கேவில் வந்து மாவட்ட செயலர் கபிச்சிட்டி வினோத்னு சொல்லி ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் குன்னூர் ராமச்சந்திரன்ட்ட தன் வெற்றி வாய்ப்பை இழந்தவர். அவர் மீண்டும் அங்கே நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் முன்னாள் சபாநாயகர் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் இருந்திருக்க தனபால் அவருடைய மகன் தான் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தான் இப்போது ஏடிஎம்கேவில் ஆராசா எல் முருகன் இவங்களாம் நிற்கும் பொழுது ஏடிஎம்கே கேண்டிடேட்டாக நின்னார். அவரும் ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்குகளை பெற்றார். நம்ம கடந்த முறை திருப்பூர் மாவட்டங்களில் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இந்த முறை தன் மகனுக்கு சீட்டு கேட்குறதா பேசி அவர் இங்கே இல்லைன்னா கூடலூர் 2லேயுமே ஏடிஎம்கே கேட்குறாங்க. பிஜேபியும் அதே மாதிரி ஒரு தொகுதி வந்து எல் முருகனுக்கு இங்கேயோ அல்லது கோயம்புத்தூர்லேயோ கேட்பதாக நம்ம கேள்விப்படுறோம். இங்கே அதே மாதிரி ஏடிஎம்கேவில் எப்பொழுதுமே அவர்கள் வந்து ஒரு தீவிரமான கோயம்புத்தூர் சேர்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய தொகுதி நிலவரங்களில் அந்த வகையில் பிஆர்ஜி அருண்குமார் வடக்கு எம்எல்ஏவும் இங்கே தொகுதிகளை கவனம் செலுத்துகிறார். அப்புறம் எக்ஸ்எம்எல்ஏ சந்திராராமு அவங்க அந்த பகுதியில் ரொம்ப செல்வாக்கு மிக்கவர். இவர்கள் எல்லாம் வந்து நீலகிரியில் இருக்க 3 தொகுதிகளிலும் அவர்கள் பணிகள் எல்லாம் துவக்கி செஞ்சிட்ருக்கிறாங்க. இங்கே வந்து பிரச்சனைகள் வந்து முக்கியமாக தேர்தலில் எதிரொலிக்குன்னு சொல்லப்படுது. அங்கே வந்து பாஸ் வந்தபோது அங்கே இருக்கிற வியாபாரிகளாக இருக்கட்டும், ஊட்டியில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வாகன நெரிசல் வந்து சீசன் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு மாற்ற இப்போ வரைக்கும் எந்த அரசியல் தலைவரும் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து திமுக அரசு எதுவும் களையப்பட்டிருக்கா பிரச்சனைகள் அங்கே? இல்லை, அங்கே வந்து எப்படின்னா பிரச்சனைகள் வந்து இப்போ ஒரு பகுதி ஒரு மக்களும் ஒரு பிரச்சனைகளை வந்து மையப்படுத்துவாங்க. ஆனால் அங்கே நீங்கள் எல்லா கட்சியில் இருக்கிறவங்களுமே அதிமுக திமுக அங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு பிஜேபி கொஞ்சம் அங்கே வளர்ந்துருக்குன்னு வைங்களேன், காங்கிரஸ் இவங்க எல்லாத்துலேயுமே முன்னாள் காங்கிரஸில் இருந்தவங்க தீவிரமான கட்சி பணியாற்றுற அத்தனை பேருமே ஒரு 2-3 பிரச்சனைகள் சொல்கிறாங்க. அதில் ஒன்று வந்து இந்த பசுந்தைக்கு எங்களுக்கு வந்து சரியான விலை கிடைக்கல. நீங்கள் சாதாரணமாக கேட்டாவே சொல்லிடுவாங்க, ஓட்டெல்லாம் அப்புறம் சார் எங்களுக்கு இந்த பிரச்சனை யார் சார் தீர்த்து வைப்பாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலையும் நான் முழுமையாக போய் அங்கே பணியாற்றினேன். நான் போய் பார்த்து கேட்டேன் அவங்களுக்கு இது. அதே மாதிரி போக்குவரத்து, மனித விலங்கு மோதல், குப்பைகள், அது பிளாஸ்டிக் ஃப்ரீ ஊட்டி அப்படின்லாம் அவங்க எல்லாமே சொல்கிறாங்க ஒழிய அந்த மாதிரி இல்லைன்றதுல அவங்களுக்கே வருத்தம் இருக்குது. ஏன்னா டூரிஸ்ட் வந்து போடக்கூடிய குப்பைகள், போக்குவரத்து நெரிசல், மேட்டுப்பாளையம் டு உதகை போகிற வழியில் வந்து ஒரு மாற்றுப்பாதையே இல்லை, கூடலூர் மைசூர் சாலை,
அங்கேயும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதேமாதிரி மலைப்பகுதியில் மருத்துவமனை சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. ஒரு எளிமையாக மக்களுக்கு கிடைக்காம இந்த வீட்டு மனை பட்டா அப்படின்றதுல பல இடங்களில் ட்ரைப்ஸ்லாம் ஆகட்டும் அல்லது படுகா பீப்புள் அவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்டு நிறைவேற்றல. அது பிரிவு 17 செக்ஷன் 17 ஒரு ஏரியா, அந்த ஏரியாவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதிரொலிச்சுட்டே வந்திருக்குது. இப்போ வந்து விஜய் கட்சி தாவேக்கா வந்து அதை ஒரு பெரிய அளவில் அதை எடுக்கிறாங்க. அதை எடுத்து அதை பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பகுதிக்கு இந்த மக்கள் அந்த பிரிவு 17 பீப்புளுக்கான வாக்குறுதி கொடுக்கப்பட்ட பட்டா வந்து நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அது நிச்சயமாக தேர்தலில் எதிரொலிக்கும் இந்த முறை. இதை வந்து கேட்பாங்க. வாக்குறுதிகளாக கேட்குறவங்களுக்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்துவோம்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இளைஞர்களோட பார்வை வந்து விஜய் மீது திரும்பி இருக்குதா? ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே அங்கே இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்கன்னா அவங்க அங்கேயே இருக்கிறவர்கள் கிடையாது. அந்த காலம் எல்லாருமே படிப்பதற்காக கோயம்புத்தூர் வராங்க. அருகாமையில் இருக்க மாவட்டங்களுக்கு, திருப்பூர் மாதிரி மாவட்டங்களுக்கு வேலைவாய்ப்பு கல்விக்காக அவங்க வராங்க. பெரும்பாலும் கோயம்புத்தூர் வராங்க. அப்போது அவங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது புதிய தலைமுறை வாக்காளர்கள் விஜயை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். அதில் அங்கே உறுப்பினர் சேர்க்கையில் இலக்கு நிர்ணயிச்சு 1.5 லட்சம் இந்த தொகுதிக்கு சேர்க்கணும், 2 லட்சம் இந்த தொகுதிக்கு சேர்க்கணும் அப்படின்னு அவங்க தீவிரமாக செயலாற்றி அதை செஞ்சிட்ருக்காங்க. அங்கே வந்து முஸ்தஃபான்னு ஒருத்தர் டிவிகேவில் ரொம்ப தீவிரமாக செயல்படுறார். அவர் சீட்டு வாங்கலாம். அதேமாரி அங்கே அதாவது படுகர் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்களும் ரொம்ப விருந்தோம்பல்லையும் அந்த மக்கள் எந்த கட்சி நீங்கள் மாற்றுக் கட்சியாக இருந்து போனீங்கனாலும் சரி அவங்களோட உரையாடுவதிலையும் ஒரு எந்த துவேஷம் காட்டாமல் அன்பாக பழகிறதுல படுகிற மக்கள் நம்ம ரொம்ப உண்மையிலேயே அது ஒரு அவர்களை சந்திப்பதெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அப்படி அவங்க அந்த அந்த இவங்களுக்கு தான் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றினா யாருக்காக இருந்தாலும் ஓட்டு போடுவோம். இது ஒன்று. அதேமாதிரி அந்த பகுதி அந்த இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கட்சியிலையும் ஒரு படுக இனத்தினுடைய ஒரு முக்கியஸ்தர்கள் வந்து அங்கே இருப்பாங்க. அவங்க எல்லாம் எப்பயுமே சந்திச்சுக்குவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மீட்டிங் இருக்குது அந்த மாதிரி. அப்போ அவங்க அது ஒற்றுமையாக வாக்கு செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இங்கே வந்து நீங்கள் வழக்கமாக கேட்குற 1 2 3 அப்படின்னு நீங்கள் ரேஸ் எடுத்திங்கன்னா இன்றைக்கு வந்து திமுக தான் லீடிங் எடுக்குது. அடுத்து ஏடிஎம்கே, அப்புறம் தான் டிவிக்கு. ஏன்னா இங்கே வந்து யங்ஸ்டர்ஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸு வந்து அங்கே 3வது இடத்துல தான் தாவேக்கா இருக்குது. நம்ம பழைய பதிவுகளில் பேசியிருந்தோம். திருச்செங்கோடு நாமக்கல்லில் வந்து அருண்ராஜ் முகாமிட்டிருக்காரு. அங்கே கள நிலவரம் பயங்கரமாக இருக்குது, டிவிகேக்கு ஆதரவாக இருக்குது. தென் மாவட்டங்களையும் விஜய் வந்து கிரவுண்ட் ஒர்க் நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு விஜய் அவர்கள்? நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இங்கே இருக்கிறவர்கள் தலைமையோடு தொடர்பு கொள்வது ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கிறாங்க. நாம் போய் இப்போ பார்க்கும்போது கடந்த வாரத்தில் நாம் அங்கே சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது February 14th வந்து விஜய் அங்கே வரதா செய்தி சொன்னாங்க. அது என்ன தேதி, அது என்ன கணக்குன்னு தெரில. சேலத்துலேயும் அதே மாதிரி சொன்னாங்க. அடுத்து அவர் அங்கே தான் வராரு, அங்கே பிரச்சாரத்துக்கு வராரு, அந்த இடத்துல முகாமிட்டுறாரு, பேச போகிறாருன்னு. February 14th வரதை வரவேற்கிறதுக்கு அவங்க ஏதோ பிப்ரவரி மாதத்தில் அவர் அங்கே போய் ஊட்டிக்கு போகிறதா திட்டம் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஆனால் அதற்கு பிறகு எங்களுக்கு நாங்கள் இன்னும் உத்வேகம் பெறுவோம் அப்படின்னு அவங்க தாவேக்காவில் பேசிக்கொள்கிறாங்க. திமுக தான் தொடர்ந்து நீலகிரியில் லீடிங்கில் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க சார். வேட்பாளர் அறிவிப்பு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழோட. நன்றி.